வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூன் 20 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தின் வடக்கு பகுதி, கயத்தாறு உள்ளிட்ட அதாவது ஆரியங்காவு கணவாய் பகுதி, மேலும் மதுரையிலிருந்து சிவகங்கை, ராமநாதபுரம் உள்பகுதி, புதுக்கோட்டை, திருச்சி, திண்டுக்கல் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி, மேலும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி, கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதியில் அதிக மழை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி இங்கெல்லாம் நிறைய மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. நேற்றைக்கு அதிகபட்ச மழைப்பொழிவாக தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்திற்கு தெற்குப்புறம் இருக்கக்கூடிய ஆவூர் 140 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. ஆவூர் அடுத்தபடியாக அந்த தஞ்சை மாவட்டத்தில் மெலட்டூர் 74 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. மேலும் மாத்தூர் 103 மில்லிமீட்டர். இதெல்லாம் தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகள். மேலும் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்ட எல்லைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஏலக்குறிச்சி இங்கேயும் அதிக மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. அதே போல கும்பகோணத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய பெருமாண்டி 109 மில்லிமீட்டர், 110 மில்லிமீட்டர், 11 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அரியலூர்ல கூட 102 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. அரியலூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய ஓலைப்பாடி 70 மில்லிமீட்டர், மேலும் குன்னம் 68 மில்லிமீட்டர். பெரம்பலூர் மாவட்டத்திலையும் நல்ல மழை பொழிந்திருக்கிறது. சிறுவாட்சி 67 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா இளையான்குடி 101 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. சரி, மன்னிக்கவும், இளையத்தான்குடின்னு போட்டிருக்கு. காரைக்குடிக்கும் திருப்பத்தூருக்கு வடக்கு புறம் இளையத்தான்குடி 102 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. திருப்பத்தூருக்கு வடக்கே புதுக்கோட்டை மாவட்டம் எல்லையோரம் சிவகங்கை மாவட்ட பகுதி. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தோட இன்னும் பல இடங்கள்ல தாமரைக்கு 82 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. சிவகங்கை மாவட்டத்தோட சதுரசன் கோட்டை 110 மில்லிமீட்டர், 11 சென்டிமீட்டர் பெய்திருக்கு. பாருங்க, எல்லாம் கிராமப்புறமாகவே இருக்கு. காரணம், மழைப்பொழிவிற்கு சாதகமாக இருக்கிறது இயற்கை. செட்டிக்குறிச்சி, அதாவது தூத்துக்குடி மாவட்டம் செட்டிக்குறிச்சி, கயத்தாருக்கும் கோவில்பட்டிக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு சற்று மேற்கு புறம் இருக்கக்கூடிய செட்டிக்குறிச்சி, தூத்துக்குடி மாவட்டம் 73 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. கயத்தாறு கூட 40 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. இன்னும் பல இடங்களில் கனமழை பொழிவு பொழிந்திருக்கிறது. அதை மாவட்ட வாரியாக மேலும் பார்ப்போம். அதாவது அகரவரிசைப்படி பார்த்தா அரியலூர் மாவட்ட மழைப்பொழிவு இன்னும் விவரமாக கிடைக்கப்பெறவில்லை. செங்கல்பட்டும் கிடைக்கல. சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆங்காங்கே நனைக்கும் மழை இருந்தது. நேற்றைக்கு நனைக்கும் மழை இருந்திருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மழைப்பொழிவு கிடைக்கல, கடலூர் கிடைக்கல மழைப்பொழிவு. தருமபுரி மாவட்டம் மழை இல்லை. திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போட் கிளப் 27 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. கொடைக்கானலில் 17 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. நிலக்கோட்டை 14 மில்லிமீட்டர், நத்தம் 12 மில்லிமீட்டர். குறைவான மழையாக இருந்தாலும் கிராமப்புறங்களில் இந்த மழை மானி இருக்க இடத்தை விட பிற பகுதிகளில் நல்ல மழை. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், பொன்னமராவதி இடைப்பட்ட பகுதி, திண்டுக்கல் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்ட எல்லை பகுதி, மற்றும் பார்த்தீங்கன்னா அப்படியே திருச்சி மாவட்ட எல்லை பகுதி, இங்கெல்லாம் கொஞ்சம் அதிக மழை. கிழக்கு பகுதியில் ஈரோடு மாவட்டம் தாளவாடி 20 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. ஈரோடு 18 மில்லிமீட்டர், பெருந்துறை 13 மில்லிமீட்டர், கோபிச்செட்டிப்பாளையம் 12 மில்லிமீட்டர். மேலும் சத்தியமங்கலம், பவானி சாகர்லாம் மழைப்பொழிவு தான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்ட மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. காஞ்சிபுரம் மாவட்டம் கிடைக்கல. கன்னியாகுமரி மாவட்டத்தில் குறைவான மழை பொழிந்திருக்கு. இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக கூடும். அங்கே கரூர் மாவட்ட பழவிடுதியெல்லாம் கனமழை பெய்திருக்கு. பழவிடுதி, அதற்கு அருகில் இருக்கக்கூடிய அய்யலூர்லாம் மழையே பெய்யாது, ரொம்ப ட்ரை ஏரியா. அய்யலூர்ல எல்லாம் நேற்றைக்கு சுமார் 5 சென்டிமீட்டருக்கு மேலே பெய்திருக்கு. அந்த இடத்துல தகவல் கிடைக்கல. அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் மழை நேற்றைக்கு இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் சிட்டம்பட்டி நல்ல மழை பொழிந்திருக்கிறது. அதே போல தெற்கே போக போக கொஞ்சம் கூடுதல். நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்திலையும் மழை 17 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. நாமக்கல் மாவட்டத்திலையும் ஆங்காங்கே மழை. பெரம்பலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் 8 சென்டிமீட்டர் பெய்திருக்கு, 80 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. மேலும் புது வேட்டாக்குடி 34 மில்லிமீட்டர், அகரம் சீகூர் 32 மில்லிமீட்டர், செட்டிக்குளம் 32 மில்லிமீட்டர், வேப்பந்தட்டை 24 மில்லிமீட்டர், பாடலூர் 19 மில்லிமீட்டர். மேலும் எறையூர், குடிகாடு, தழுதலை போன்ற பகுதிகளுக்கும் மழை பொழிவு. வீக்களத்தூர்லாம். புதுக்கோட்டை மாவட்டம் காரையூர் 73 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. கிட்டத்தட்ட 7.5 சென்டிமீட்டர் கிட்ட நெருக்கம் பெஞ்சிருக்கு. காரையூர் பொன்னமராவதிக்கு அருகில் இருக்கக்கூடியது. நான் சொன்ன மாதிரி எப்போதும் பொன்னமராவதியை விட காரையூர்ல அதிகம் பெஞ்சிருக்குன்னா அப்ப என்ன காரணம்? நகர்ப்புறங்கள்ல மரங்கள் குறைவா இருக்கு. கிராமப்புறங்கள்ல குளிர்விக்கும் மழைப்பொழிவுகள், குளிர்விக்கும் சாதகமாக புல்வெளிகளும் மரங்களும் அதிகமா இருக்கு. புல்வெளி இருந்தாலே போதும், பசுமையா இருந்தாலே போதும், மரங்கள் இருந்தாலே குளிர்விக்கும். காரணம், இப்போ உயரழுத்தம் இல்லை. தெற்கு காற்று எட்டி பிடிக்கல. தெற்கு காற்று இருந்தாலும் அது கொஞ்சம் காற்றை தேர்க்குது. குளிர்விக்கும் அமைப்பு எங்க அதிகமா இருக்கு? கிராமப்புறங்கள்ல அதிகமா இருக்கு. அதே போல நேற்றைக்கு மன்னார்குடியில் கூட பெரிதா இல்லை, 1 சென்டிமீட்டர் தான் மழை. ஆனா சுற்றுப்புறத்துல 4-5 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கு. நீடாமங்கலம்ல 6 சென்டிமீட்டர் பெய்திருக்கு.
அதே போல இலுப்பூர் குடுமியான் மலை 5 சென்டிமீட்டர், அன்னவாசல் 3 சென்டிமீட்டர், அதாவது 29 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. குடுமியான் மலையில 49 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. விராலிமலை 30 மில்லிமீட்டர், இலுப்பூர் 25 மில்லிமீட்டர், கீரனூர் 13 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்திலையும் கங்கவள்ளி, வீரகனூர்லாம் மழைப்பிடிப்பு 2-3 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கிறது. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம், சிவகங்கையில 7 சென்டிமீட்டர் பெய்திருக்கு. 68 மில்லிமீட்டர் பெய்திருக்கு சிவகங்கை மாவட்டம். இன்னும் பல தஞ்சாவூர் மாவட்டத்தில் நிறைய இடங்கள்ல மழை, ஆனால் இன்னும் மழைப்பொழிவு அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி 23 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. மேலும் வீரபாண்டி, வைகை அணைக்கட்டு பகுதியிலேயும் மழைப்பொழிவு இருந்தது. அதே போல திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் 47 மில்லிமீட்டர், குடவாசல் 22 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. மேலும் திருவாரூர் நேற்றைக்கு முன்பு அதிக மழை, நேற்றைக்கு 1 சென்டிமீட்டர் தான் மழை. மன்னார்குடி 1 சென்டிமீட்டர் இருந்தாலும் மேலவாசல்ல 3 சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது புறநகர் பகுதியில். அதே போல பல இடங்கள்ல நல்ல மழை பொழிந்திருக்கிறது. இன்னும் பல இடங்கள்ல, அதாவது மழைப்பதிவு மானி உள்ள இடங்கள்ல இருந்து மழைப்பொழிவு அறிக்கை கிடைக்கப்பட்டாலும் கிராமப்புறங்களில் தான் அதிக மழை பொழிந்திருக்கிறது. மழைமானி இல்லாத இடங்களையும் அதிக மழை பொழிந்திருக்கு. ஓகே, இன்றைக்கு எப்படி இருக்கும், வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், தென்மேற்கு பருவமழை எப்பொழுது தீவிரம், தென்மேற்கு பருவமழை அணைகளை நிரப்புமா, இவையெல்லாம் இதில் பார்ப்போம். இன்றைய மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், மேலும் திருச்சி வடக்கு பகுதி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர் மாவட்டத்திற்கும் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும் நல்ல மழை தெரிகிறது இன்றைக்கு. அதே போல இந்த பக்கம் கொடைக்கானல் மலைப்பகுதி, திண்டுக்கல் மாவட்டத்தோட நத்தம் சுற்றுவட்டார பகுதி, மதுரை வடக்கு, மேலும் டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் இன்றைக்கும் மழை இருக்கு. இன்றைக்கும் டெல்டாவிற்கும் மழை இருக்கு. அதே போல பாலக்காட்டு கணவாயில மழை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அது திங்கட்கிழமைக்குள்ள கண்டிப்பா பெய்யும். பாலக்காட்டு கணவாய் நேற்றைக்கு ஆரியங்காவ் கணவாயில பெய்து விட்டது. திங்கட்கிழமைக்குள்ள கண்டிப்பா பெய்யும். பாலக்காட்டு கணவாய் பகுதிகளில் காற்று பகுதிகள், அதாவது உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரம். இன்றைய விட நாளை கூடுதல் வாய்ப்பு தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு பரப்பில் அதிகரிப்பதற்கு. அதுல பாலக்காட்டு கணவாய்க்கு நாளைக்கு வாய்ப்பு கூடுதல். திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு நாளைக்கு வாய்ப்பு கூடுதல். அதே போல வட உள் மாவட்டங்கள், டெல்டா தென் மாவட்டங்களுக்கும் நாளை வாய்ப்பு கூடுதல். திங்கட்கிழமை அதை விட கூடுதல் வாய்ப்பு இருக்கு. திங்கட்கிழமை நல்ல மழை இருக்கு. திங்கட்கிழமையோட செவ்வாய்க்கிழமை நல்லா ஒன்று புரிஞ்சுக்கங்க. 25ஆம் தேதியிலிருந்து பாலக்காட்டு கணவாய்க்கு சாரல் வரப்போகிறது. 25ஆம் தேதி ஆந்திர எல்லையோர பகுதிகளில் தமிழ்நாட்டிற்கு வடக்கே ஆந்திர எல்லையோர பகுதி, ஆந்திர பிரதேச பகுதியில் காற்று சுழற்சி உருவாக போகுது. ஒடிசாவை மையமாக வைத்து உருவாக போகிற காற்று சுழற்சி ஆந்திர பிரதேச கடலோரம் வரைக்கும் நீடித்து காணப்படும் என்பதனால தமிழ்நாட்டிலும் கடலூர் மாவட்டத்துக்கு வடக்கே நல்ல மழைப்பொழிவு 25ஆம் தேதியிலிருந்து காணப்பட போகிறது. சேலத்துக்கு வடக்கே, கடலூருக்கு வடக்கே, ஈரோடுக்கு வடக்கே, அதே போல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கணவாய் பகுதிகளுக்கும் 25ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு அதிகரிக்கும். 26 கூடும். 26 பாலக்காட்டு கணவாயை தாண்டி சாரல் வரும். 26ஆம் தேதி பாலக்காட்டு கணவாயில் நுழைந்து, அப்பாச்சி கொண்டம்பதி நுழைந்து, நெகமும் தாண்டி தாராபுரம் வரைக்கும் சாரல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா நெகமும், கருமாபுரம், காட்டம்பட்டி, தாசநாயக்கம்பாளையம் மற்றும் பல்லடம், அதே போல சூலூர், இந்த பக்கம் தெற்கே உடுமலை, முக்கோணம் போன்ற பகுதிகளுக்கு சாரல் நல்லா எட்டும். அதே போல தென் மாவட்டங்கள்ல ஆரியங்காவ் கணவாய் சாரல் கயத்தாறு தாண்டி எட்டும். அதே போல ஆரல் வைமொழி கணவாய் சாரல் ராதாபுரம் வரைக்கும் எட்டும். ஏன் அதை விட தூத்துக்குடி மாவட்டத்தோட ஓட்டப்பிடாரம் மற்றும் எட்டயபுரம் வரைக்கும் சாரல் எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு. 25, 26, 27 தேதிகளில் 26, 27 கூடுதல் வாய்ப்பு. அதே நேரத்தில் ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோரம் மற்றும் அனைத்து வட உள் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் 25, 26 கனமழை காத்திருக்கிறது. மாலை இரவு நேரமாக இருந்தாலும் மதியமே முன்கூட்டியே தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து இந்த மாத இறுதி வரைக்கும், இறுதி நாட்களில் தென்மேற்கு பருவமழை வலுத்திருக்கும். ஆக பாலக்காட்டு கணவாயில மழை இல்லையே என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரக்கூடிய 25க்கு மேல் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கக்கூடிய மழை, அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் 25லிருந்து நல்ல மழை பொழிவை கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமா சாரல் எட்டும். மாத இறுதியில வலுவான சாரல் எட்ட இருக்கிறது. தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருந்தாலும் ஒதுக்கி 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 மழை இருந்து கொண்டே இருக்கும். இது தமிழ்நாட்டின் மழை அல்ல. தென்மேற்கு பருவமழை, அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கான மழையும், தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்கான மழையும், மேற்கு தொடர்ச்சி மலையோட பகுதிகளுக்கான மழையும். இந்த மழைப்பொழிவு இந்த மாத 22லிருந்து தீவிரமடையும் என்று சொன்னோம். 25லிருந்து மிகவும் தீவிரமடையும் சொன்னோம். மாத இறுதியில் நல்லா தீவிரமடைஞ்சிருக்கும். ஜூலையில் முதல் 10 தேதி தீவிரமடைஞ்சிருக்கும். மீண்டும் ஜூலையில் இடையில 10 தேதி குறைந்திருந்தாலும் ஜூலை 20லிருந்து நல்ல தீவிரமாகும். ஆகஸ்ட்ல 10 தேதி நல்ல வலுவாக இருக்கும். ஒரு 5 நாள் தீவிரம் குறைவாக இருந்தாலும் மீண்டும் ஆகஸ்ட் 15லிருந்து வலுப்பெறும்னு சொல்லியிருக்கிறோம். செப்டம்பர், அக்டோபர் மிகவும் வலுத்திருக்கும்னு சொல்லியிருக்கிறோம். தயவுசெய்து
எல்னினோ, சூப்பர் எல்னினோ வார்த்தைகளை கண்டு நீங்கள் அச்சப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். சூப்பர் எல்னினோ உருவாகி இருக்கிறது உண்மைதான். எல்னினோ உருவாகி இருப்பது உண்மைதான். அது அடுத்த ஆண்டு தான் எப்படி இருக்குங்கிறத நாம அடுத்த ஆண்டு வெப்பம் அதிகமா இருக்கும். அடுத்த ஆண்டு அதே போல கொஞ்சம் மழை பொழிவுல எப்படி இருக்குங்கிறத இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை நிறைவடையும் பொழுது புயல்கள் எப்படி இருந்தது, கடல் வெப்பம் எவ்வளவு உறிஞ்சி ஊதி இருக்கிறது, கடல்ல எவ்வளவு வெப்பம் சேமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் வைத்து தான் நம்ம உறுதி செய்ய முடியும். இருந்தாலும் வங்கக்கடல், அரபிக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் நிலநடுக்கோட்டு பகுதி, தென்னரை கோளத்தை வெப்பம் வரக்கூடிய ஜனவரி மாதம் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்தும், ஜனவரி மாதத்துக்கு பிறகு தென்னரை கோளத்தில் எத்தனை நிகழ்வுகள் உருவாகி இருக்கிறது, அதனால வெப்பம் எவ்வளவு குறை இருக்கிறது, இவையெல்லாம் வைத்தான் தீர்மானிக்க முடியும். ஆகையினால அடுத்த ஆண்டு சூப்பர் எல்லினோ குறித்து அச்சப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். ஆனால் இந்த ஆண்டு எல்லினோ நேரத்தில் மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கிறது. தாமதமான தென்மேற்கு பருவமழை, வலுவாகும் தென்மேற்கு பருவமழை, அதே போல வடகிழக்கு பருவமழை மிக அதிகமாக இருக்கும் என்பதையும் சரியான நாளில், அதாவது செப்டம்பர்லேயே வலுவா இருக்கும் தென்மேற்கு பருவமழை, அக்டோபர் 15 தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை வலுவா இருக்கும். அதற்கு பிறகு அக்டோபர் 18 தேதியிலிருந்து தொடங்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை மிகச்சிறப்பாக இருக்கும். ஆக நாம செய்ய வேண்டிய ஒரே வேலை, பெய்யக்கூடிய மழையை ஏரி குளங்களை ஆழப்படுத்தியும் அகலப்படுத்தியும் அதே போல கரைகளை வலுப்படுத்தியும் நீங்கள் மழைநீரை சேகரிப்பது தான் உங்களுக்கு ஏற்ற சூழல், ஏற்ற இந்த நம்முடைய இயற்கையை பாதுகாத்தல் என்பதாகும். ஆகவே கண்டிப்பாக மழை இருக்கும். சந்தேக பார்வையில் வானிலையை பார்க்க வேண்டாம். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.